vlogging சேனல் தமிழ்ல நிறைய பேர் வச்சிருக்காங்க. ஆனா டாட்ஸ் லைஃப் மாதிரி சக்சஸ் யாருமே அச்சீவ் பண்ணல. ஏன்? செப்டம்பர் 2020ல டாட்ஸ் லைஃப்க்கு 32,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க. 4 மாசத்துல 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டிட்டாரு. எப்படி இதெல்லாம் அச்சீவ் பண்ணாரு? அவர் growth மட்டும் இல்லைங்க, நீங்க யூடியூப்ல எப்படி grow பண்ணணும்னு சொல்றேன். டாட்ஸ் லைஃப் சேனல் 5 step growth ஃபார்முலா ஃபாலோ பண்ணாங்க. அதை வச்சுதான் இவ்வளோ சக்சஸ் அச்சீவ் பண்ணாங்க. அதுலயும் இந்த 4th and 5th ஸ்டெப் இல்லாம இவர் கண்டிப்பா இவ்வளோ க்ரோ ஆயிருக்க மாட்டாரு. சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து ஆரம்பிக்கலாம். தம்ப்நெயில்ஸ். டாட்ஸ் லைஃபோட தம்ப்நெயில்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு எமோஷனை ட்ரிகர் பண்ணும். வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் யூடியூபர் மிஸ்டர் பீஸ்ட் மாதிரி எல்லா தம்ப்நெயில்ஸ்லயும் டாடோட ஒரு ரியாக்ஷன் இருக்கும், இல்லைன்னா ஒரு சென்ஸ் ஆஃப் மிஸ்ட்ரி இருக்கும். அதை தவிர்த்து அவரோட தம்ப்நெயில்ஸ் எவ்வளவு கிளீனாவும் மினிமலாவும் இருக்குன்னு பாருங்க. 3 to 4 வேர்ட்ஸ்க்கு மேல இருக்காது. நீங்க கேட்கலாம், நிறைய பேரு சென்டென்ஸே போடுறாங்களே குரு, எப்படி? அவங்களுக்குன்னு வியூவர்ஸ் இருக்காங்க, ரொம்ப வருஷமா யூடியூப் பண்றாங்க. அவங்க தம்ப்நெயில் போடலன்னா கூட நானே அவங்க வீடியோவை பார்ப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு ட்ரஸ்ட்டை அவங்க சேர்த்து வச்சிருக்காங்க, அவ்வளோ வருஷமா வேலை செஞ்சிருக்காங்க. சரி, டாட்ஸ் லைஃபோட தம்ப்நெயில பாருங்க. இந்த மாதிரியான தம்ப்நெயில் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணும். அவரோட எல்லா டைட்டில்ஸ்லயும் ஒரு இமோட்டிகான் இருக்கும் பாருங்க. ராக்கெட். 5 கேரக்டர் போடுறதுக்கு பதிலா ஒரு ராக்கெட் இமோட்டிகான் போட்டா டைட்டில்ல ஸ்பேஸ் நிறைய இருக்கும். நீங்க வேற ஏதாவது வேர்ட்ஸும் ஆட் பண்ணலாம். அதை தவிர்த்து ஒரு இமோஷனும் ஜென்ரேட் ஆகும். ஆனா இமோட்டிகான்ஸ் எல்லாரோட ஜானருக்கும் செட் ஆகாது. இதை பத்தி நாம வேறோட வீடியோ பேசலாம். இப்போ செகண்ட் ஸ்டெப், நோ யோர் ஆடியன்ஸ். ஒரு யூடியூபருக்கு அவனோட டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு தெரியணும். ஃபுட் vlogging, ஃபிலிம் ரிவ்யூஸ், ஜெண்டர் நாலேஜ் கண்டென்ட், இந்த சேனல் எல்லாம் வியூ பண்றதுக்கு தனித்தனி செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. 50+ இருக்கிறவங்க ஃபிலிம் கிரிட்டிக்ஸை மோஸ்ட்லி ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி மேக்கப் சேனல்ஸ் நிறைய பசங்களோ குட்டி பசங்களோ ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆனா டாட்ஸ் லைஃப் சேனல் எல்லாரையும் கனெக்ட் பண்ணும். பிகாஸ் இட்ஸ் அ vlogging சேனல். இட் இன்க்ளூட்ஸ் ஆல் தர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டாடுக்கு 60+. ஸோ அந்த ஏஜ்ல இருக்கிறவங்க டாடை ஃபாலோ பண்ணுவாங்க, குட்டீஸ் ஃபாலோ பண்ணுவாங்க, பொண்ணுங்க பசங்கன்ட்டு ஒரு பெரிய ஆடியன்ஸே சேர்த்து வச்சிருக்காரு. அவர் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், பெட்ஸ் எல்லாருக்கும் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஒரு பெரிய ஆடியன்ஸே சேர்த்து வச்சிருக்காரு. அவருக்குன்னு ஒரு நீஷ் தேவையே இல்லை. நீங்க கேட்கலாம், ஏன் டார்கெட் ஆடியன்ஸ் ரொம்ப கம்மி, நான் எப்படி பெரிய யூடியூபர் ஆகுது? டார்கெட் ஆடியன்ஸ் எவ்வளோ சிறுசு பெருசுங்கிறது மேட்டரே இல்லை. நீங்க உங்க டார்கெட் ஆடியன்ஸை ரீச் பண்றீங்களா, அதுதான் மேட்டர். உங்களுக்கும் யூடியூப் சேனலை க்ரோ பண்ணணும், ஆனா பெருசாக எந்த க்ரோத்தும் இல்லை குரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் வீடியோக்கு ஸ்கிரிப்ட், ஷூட், எடிட், தம்ப்நெயில், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், அப்லோட் வரைக்கும் எப்போ பண்ணணுங்கிறதுக்கு ஒரு கம்ப்ளீட் டேட்டாபேஸே போட்டு வச்சிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தேர்ட் ஸ்டெப், கண்டென்ட் குவாலிட்டி. டாட்ஸ் லைஃப் வீடியோஸோட கேமரா ஆங்கிள்ஸ், ஷார்ட் டிவிஷன்ஸ், எடிட்ஸ் எல்லாமே கிளாஸியா இருக்கும். சுரேஷ்ஜிக்கு கிடைக்க வேண்டிய கிரெடிட்ஸ் இது. இப்போ சினிமால டைரக்ஷன், மியூசிக், சினிமாட்டோகிராஃபி, ஸ்டோரி, பிளானிங் ஆஃப் ஷார்ட்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டோ ஒரு vlogging சேனலுக்கு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். மேன் பிஹைண்ட் த கேமரா சுரேஷா இருந்தாலும் நம்ம கதாநாயகன் டாட் தான். இதை தவிர்த்து அவரோட கண்டென்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். டிவில அவரோட ஒரு வீடியோ பார்க்க ஆரம்பிச்சா அடுத்தடுத்த வீடியோவா ஆட்டோ பிளே ஆகும். ஸோ வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். யூடியூப் சக்சஸ்க்கு வாட்ச் ஹவர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா யூடியூப்க்கு ஆடியன்ஸ் வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ ஜாஸ்தி பார்க்குறாங்களோ அவ்வளோ ஆட் ரெவன்யூ. எல்லா ஃபுட் vloggers-ம் ஒரு ஸ்பெசிஃபிக் கடைக்கு போயிட்டு ரிவ்யூ பண்ணுவாங்க. ஆனா டாட்ஸ் வீடியோல அவர் எவ்வளோ கடைக்கு போறாருன்னு நமக்கு தெரியாது. சில வாட்டி அவருக்கே தெரியாது. ஸோ வியூவர்ஸ் அடுத்த ஹோட்டல், அடுத்த ஸ்டால், அடுத்த டீ கடைன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. வீடியோ எப்போ முடியுதுன்னே தெரியாது. போஸ்ட்டுக்குன்னு முடிஞ்சிடும். அடுத்த வீடியோவை பார்க்க தூண்டும். ஹை வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்கும், ஆடியன்ஸ் ரிட்டென்ஷனும் இருக்கும். இந்த ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸை பற்றி என்னோட அடுத்தடுத்த வீடியோஸில் பேசுவேன். இப்போ ஃபோர்த் ஸ்டெப். இந்த ஸ்டெப் இல்லாமல் டாட்ஸ் லைஃப் கண்டிப்பாக க்ரோ இருக்க மாட்டார். பிரேக் த ரூல்ஸ். அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி டிராஃபிக் ரூல்ஸோ யூடியூப் கைட்லைன்ஸோ இல்லை. சொல்கிறேன் இருங்க. நிறைய பேர் ஒரு நீஷ், அதாவது ஒரு ஜானரை வச்சுப்போம், அதை பேஸ் பண்ணி வீடியோஸ் போடுவாங்க. விச் இஸ் ரைட். ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்க, அவங்க வீடியோஸை பார்ப்பாங்க. மிஸ்டர் ஜிகே, வில்லேஜ் குக்கிங், மெட்ராஸ் சமையல், ஜிபி முத்து, சிம்பிளி சரத், பிராங்க்ஸ்டர் ராகுல், ஐட்ரிஸ்னு அவங்க நீஷுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. ஆனால் டாட் குக்கிங் வீடியோ, ரியாக்ஷன் வீடியோ, பிராங்க் வீடியோ, பெட் வீடியோ, டிராவல் வீடியோ, டெய்லி vlogging, கேமிங், ஃபுட் vlogging, ஏன் கோஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங் வீடியோ கூட போட்டிருக்காருப்பா. இதனால அவர் ஆடியன்ஸ் ஜாஸ்தி தான் இருக்கு தவிர்த்து கம்மி ஆகல. ஆனா நாம பண்ணா மட்டும் ஏன் குரு ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நீங்க கேட்கலாம். சொல்றேன் இருங்க. டாட்ஸ் வீடியோவை பார்க்குறவங்க வெறும் வீடியோவை மட்டும் லைக் பண்ண மாட்டாங்க. டாட் கேரக்டர், சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இதெல்லாம் லைக் பண்ணுவாங்க. இதை தவிர்த்து எடிட்டிங்லயும் எல்லாரும் யூஸ்வலா ட்ரிம் பண்ற வீடியோஸை உலகளாவிய தமிழ் என்ஜின் தானே டாட் அவரோட வீடியோஸ்ல வச்சிருப்பாரு. ஆனா நாம அதை ட்ரிம் பண்ணியிருப்போம். பிரேக்கிங் த ரூல்ஸ். இப்போ மெயின் 5th ஸ்டெப்புக்கு போகலாம். ஹார்ட் ஒர்க் வித் ஸ்மார்ட்னஸ். டாட் லைஃபோட வீடியோ வந்துகிட்டே இருக்கும். டிராவல் பண்றாங்க, சாப்பிடுறாங்க, நைட்டு வெளியில போவாரு. ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாரு.
டேடோட growthக்கு இன்னொரு பெரிய ரீசன் இருக்கு. அவர் வீடியோஸ்ல காட்டுற டிஃபரன்ஷியேஷன். அதாவது ஒரு வாட்டி ஃபுட் vlogging பண்ணாருன்னா அடுத்த வீடியோ ஒரு பிராங்க் வீடியோவாகவோ இல்லைன்னா ஒரு காமெடி வீடியோவாகவோ வரும். வீடியோஸ்ல அவர் வெரைட்டி காட்டிக்கிட்டே இருப்பாரு. போர் அடிக்கவே அடிக்காது. இந்த சூட்சமத்தை அவரோட ப்ளஸ் பாயிண்டாவே ஆட் பண்ணிக்கிட்டாரு, விச் இஸ் இம்பார்ட்டன்ட். இது ஒரு ஹார்ட் ஒர்க்னே வச்சுக்கலாமே. அவர் இங்க அங்கன்னு சுத்திக்கிட்டே இருக்காரு. ஸோ ஹார்ட் ஒர்க் வித் ஸ்மார்ட்னஸ் இஸ் த கீ டு சக்ஸஸ். குரு, நாங்களும் ஹார்ட் ஒர்க் பண்றோம், ஆனா எங்க சேனல் பெருசா க்ரோ ஆகல அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? அப்படின்னு ஃபீல் பண்றீங்கன்னா ஏதாவது ஒரு மிஸ்டேக் நீங்க பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. தப்பான டைம்ல வீடியோ அப்லோட் பண்ணுறது, டைட்டில்ஸ், டேக், டிஸ்கிரிப்ஷன், எடிட்டிங், ஸ்கிரிப்டிங், அதை தவிர்த்து ஆல்காரிதமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். யூடியூப் இஸ் சயின்ஸ். உங்க யூடியூப் சேனல் க்ரோ ஆகணும்னா YT Grow Guru சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.